வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்கள், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள், ஆன்மீகத்திற்கான முன்னேற்றத்திற்கான அனைத்து தகவல்களும், அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சித்தர்களுடைய நூல்கள் குறித்த விளக்கங்கள், நிறைய நல்ல நூல்களுடைய அந்த கருத்தாக்கத்தை எல்லாம் கூட நம்ம இதில் பதிவு பண்ணிகிட்டே வர்றோம். ஒவ்வொரு தலைப்பில் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு நான் உங்களோட பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழி, அதாவது நம்மளுடைய நிறைய பொருளாதாரத்தை வளர்க்குறதுக்கான வழி இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு நாம் வந்து எந்த ஒரு முறையை கையாண்டால் அந்த பொருளாதாரத்தை நம்மளால் பெருக்கிக் கொள்ள முடியும்? ஒரு சாதாரண நபர் தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்வாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, மிகப்பெரிய லெவலில் தான் விரும்புகிறதுல அடையணும்னு நினைக்கிறாரு. அப்படியா இருந்தால் அவர் வந்து உங்களுடைய என்ன வழியை பின்பற்றினா அதை பண்ண முடியும் அப்படிங்கிற தகவலை நான் உங்கள் கூட இப்போ பதிவு பண்ணுறேன். இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வணிகம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய பணபலம் இருக்குது, முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதற்கான திட்டங்களை நம்ம சரியாக செயல்படுத்தி அதற்கான தொழில், அதற்கான இடமெல்லாம் தேர்வு பண்ணி அந்த இதை நம்ம பின்பற்றலாம். அது வந்து நான் உங்கள்கிட்ட தனியாக ஒரு இதோட நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஒருவேளை என்கிட்ட முதலீடு போடுவதற்கு வாய்ப்பு இல்லை, என்னுடைய நேரத்தை நான் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, நான் என்ன மாதிரியான தொழிலை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக, முக்கியமான ஒரு களமாக இன்றைக்கி இருக்குது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்ட் செல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேரடி வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக முறை. இந்த வணிக முறை மூலயமா நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களுடைய பொருளாதாரத்தை மிக பெருசாக உருவாக்கிக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் அதில் கொட்டி கிடக்கு. அதனால தான் இந்தியாவுக்கு இந்த வணிகம் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 98 மேதகு நமது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் தான், அதை நிதியமைச்சர் அந்த காலகட்டத்தில் அதை கொண்டு வந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான நேரங்களில் அது இன்றைக்கி எல்லாருமே அதை ஊக்கப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் வரை அதை வந்து ஏன்னா அது வந்து நல்ல விடயம், இன்றைக்கி மக்களுக்கு அது பயன்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. அதனால் அதை என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே அதற்கான ஆதரவு கொடுத்து அது நல்லா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அந்த துறை. அந்த துறையில் நாம் இன்றைக்கி சரியான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து அந்த துறையை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய வருமானத்தை பண்ணக்கூடிய நபராக போக முடியும். ஏன் வந்து இந்த துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, இயல்பாகவே இப்போ வந்து நம்மலாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து 3-4 கேட்டகரி மக்கள் வந்து இதில் இருக்காங்க. யார் எல்லாம் இதில் இருப்பாங்க? ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து எம்ப்ளாயாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் அதில் இருப்பார். ஒரு எம்ப்ளாயினா ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவர் இருப்பார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் வந்து ஒரு ஏஜெண்டாகவோ இல்லை சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் என்னவாக இருப்பாங்க? செல்ஃப் எம்ப்ளாயாக இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கேட்டகரியாக இருக்காங்க. அதேமாரி பிஸ்னஸ்மேன், சின்ன பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கடைகளை வைத்துட்டு அவங்களாம் இருந்துகிட்ருப்பாங்க. இது எல்லாமே அதுமாரி வந்து டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபஷனலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே இந்த கேட்டகரி மக்கள் எல்லாமே எதில் இருக்காங்க அப்படின்னா, ஆக்டிவ் இன்கமில் இருக்கிறாங்க. அதாவது ஆக்டிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னா, நாம் வேலை செஞ்சிட்ருக்க வரைக்கும் அதுலேருந்து பணம் வரும். நம்ம வேலை செய்கிறத நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் செஞ்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து தொடர் வருமானமோ இல்லை அந்த வருமானம் அதிகப்படுத்துறதுக்கோ அதில் வாய்ப்புகள் இல்லை, அது மாதிரி வராது. சரிங்களா? அதுதான் அந்த ஆக்டிவ் இன்கமுடைய முக்கியமானது. அப்போ இந்த ஆக்டிவ் இன்கமில் வந்து வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் வேறு எதுவும் பண்ண முடியாது. அடுத்து தான் பேசிவ் இன்கம்னு இருக்குது. அது என்ன பேசிவ் இன்கம்? நான் உங்களுக்கு இங்கே அந்த படத்தை கொடுத்துருப்பேன், அதில் பாருங்கள். நீங்கள் லெஃப்ட் சைடில் வந்து அது எல்லாமே இருக்கும், ரைட் சைடில் இருக்கிறதுல பாருங்கள் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கமில் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிஸ்டம் உருவாக்கி அதில் நிறைய மக்களை வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் எதில் இருக்காங்க அப்படின்னா பேசிவ் இன்கம்ல. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், அங்கே அந்த ஓனர் அங்கே வர்றதே கிடையாது. சரிங்களா? ஆனாலும் அந்த நிகழ்வுகள் எல்லாம் சரியாக நடந்துகிட்ருக்கும். என்ன காரணம்? அவர் அந்த சிஸ்டத்தை சரியாக உருவாக்கியிருக்கிறாரு. அந்த சிஸ்டம் தனியாக செயல்பட்டுகிட்டே இருக்கும். அவரே அந்த ஓனரே இல்லாமல் போனதுக்கு முறை அவங்க பையன் இருந்தார் கூட இது நடந்துகிட்டே தான் இருக்கும்.
அது வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதுதான் ஒரு சிஸ்டம், சரிங்களா? அப்போ அது பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. பல ஆயிரம் கோடி போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட அதுக்கான ஒரு திட்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே போக முடியும், பேசிவ் இன்கமுக்குள்ளே போக முடியும். இது இல்லாமல் வேறு என்னென்னலாம் அப்படின்னா, ஒருத்தர் பெரிய ஏக்கர் கணக்கில் தென்னந்தோப்பு போட்டிருக்காரு, அதுமாரி ஒரு முக்கியமான நல்ல இடத்துல ஒரு 20 வீடு உள்ள காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சுருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் திரும்ப திரும்ப அதுலேருந்து வருமானம் வந்துட்டுருக்கும். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து பேசிவ் இன்கமுக்குள்ளே வர்றதுங்க. அப்போ பேசிவ் இன்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு தடவை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த வேலையை செஞ்சுட்டு விட்டுட்டிங்கன்னா, அதுலேருந்து உங்களுடைய வருமானம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது ஆக்டிவ் இன்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு நிறுத்துனீங்கனாலும் அந்த மாதத்தோட வருமானம் நின்று போயிடும். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இன்றைக்கி அதுதான் நிலையாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற வருமானம் ஆக்டிவ் இன்கம். ஒருவரையே நம்பி இருக்கிறது ஆக்டிவ் இன்கம். அவர் இல்லைன்னா இல்லை. ஏன் இந்த மாதிரி இதில் இந்த வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்கமில் ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த நபர் அதிகபட்சமாக அதில் அவரால் மட்டும் ஒரு 10 மணி நேரம் மேலே கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நேரம் வேணுமா? ஒரு ஆளுக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. எப்படி அவர் பண்ண முடியும்? அப்போ அதுக்கு அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அவருடைய மனைவியும் வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒரு 18 மணி நேரம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. அப்போது அந்த நேரத்தை அதிகப்படுத்தினா இவருடைய வருமானம் அதிகமாகும். அப்போ நேரத்தை அதிகப்படுத்த என்ன வாய்ப்பு இருக்குது? நீங்கள் ஆட்களை வேலைக்கு வைக்கணும். அப்போ ஆட்களை வேலைக்கு வைக்கணும்னா அதற்கு ஏற்ற திட்டம் உங்ககிட்ட இருக்கணும், அதற்கேற்ற இடம் உங்ககிட்ட இருக்கணும், அதற்கேற்ற பொருளாதாரம் உங்ககிட்ட இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம். அப்போ நிறைய ஆட்களுடைய நேரத்தை விலைக்கு வாங்க முடியும். இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய படித்தவங்களாம் படிக்காதவங்கள்ட்ட வந்து நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். என்ன காரணம்? அவங்க அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம போய் வேலை பார்க்குறோம், அதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்படியும் நடந்துகிட்ருக்குது. அப்போது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கணும். பேசிவ் இன்கமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு சிஸ்டம் உருவாக்கி ஒரு இதை பண்ணுறாரு. ஒரு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் பண்ணுறாங்க அப்படின்னா, நினச்சி பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் அவருக்கு கிடைக்குது ஒரே நாள்லையே. ஒவ்வொருத்தருடைய 10 மணி நேரம் 1,00,000 மணி நேரம் அவருக்கு வந்து அந்த நேரம் கிடைக்கிது. அப்போது 24 மணி நேரத்தில் அவ்வளோ மணி நேரத்தை அவரால் விலைக்கு வாங்க முடியுது அப்படின்னா, அப்போ அவர் வந்து அவ்வளோ பெரிய வருமானத்தை அவரால் பெற முடியுது. அப்போ அதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அவர் வச்சுருக்கிறாரு. சிஸ்டம் அவருக்குள்ள அந்த திறன் எல்லாமே இருக்குது. இதுதான் பேசிவ் இன்கம். அப்போ பேசிவ் இன்கம்ங்கிறது அது மிகப்பெரிய நேரத்தை நமக்கு கிடைக்கக்கூடியதாக மாற்றும். அது ஒரு பாதுகாப்பானது. அப்போ உலகத்தில் இருக்கிற மக்களில் பார்த்தீங்கன்னா பேசிவ் இன்கமில் எத்தனை % இருக்கிறாங்க? 5% மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 95% பணம் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. புரியுதுங்களா? அதுவே ஆக்டிவ் இன்கமில் உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95% மக்கள் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட 5% பணம் தான் இருக்குது அப்படின்னு சில புள்ளி விவரங்கள் சொல்லுது. ரைட்டுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அதுக்கு தான் போராடிட்டே இருக்கிறோம். அந்த பக்கம் போகிறதுக்காக போராடிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த பக்கம் போகணும் அப்படின்னா நாம் என்ன முறையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, அதுதான் நேரடி வர்த்தக முறை. இது குறித்த தகவலை இன்னும் விரிவாக நாளைக்கு செய்தியில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். நன்றி.